இந்த நாளின் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனைகளுக்கு ஆசீர்வித்தாரும் வருகிற ஒருவரையும் ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தியும், குறைவெல்லாம் நிறைவாக்கும். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படி கிருபைத்து உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகானமாக்கி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஒரு ஆங்கில பாடலை பாடுவோம். பாட்டு புஸ்தகத்தின் 40. ஜீசஸ் கீப் மீ நியர் த கிராஸ். Jesus, keep me near the cross. There's a precious fountain, free to all, a healing stream flows from Calvary's mountain. In the cross, in the cross, be my glory ever, till my ransom soul shall find rest beyond the river. Near the cross, a trembling soul, love and mercy found me. There the bright and morning star shed his beams around me. In the cross, in the cross, be my glory ever, till my ransom soul shall find rest beyond the river. Near the cross I'll watch and wait, hoping, trusting ever, till I reach the golden strand, just beyond the river. In the cross, in the cross, be my glory ever, till my ransom soul shall find rest beyond the river. இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, த பேட்டர்ன் ஆஃப் த கிராஸ், சிலுவையின் முன்மாதிரி. இந்த தலைப்பிலே நாம் 7 சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது சால்வேஷன், ரட்சிப்பு. இரண்டாவது சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தம். மூன்றாவது சஃபரிங், பாடுகள். நான்காவது சாக்ரிஃபைஸ், தியாகம். ஐந்தாவது சப்மிஷன், ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது. ஆறாவது சைலன்ஸ், அமைதி. ஏழாவது சோவரேனிட்டி, ஆண்டவருடைய ஆளுகை. ஆகவே த பேட்டர்ன் ஆஃப் த கிராஸ், சிலுவையின்
முன்மாதிரி. நாம் சிலுவை பார்க்கும்பொழுது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை, நாம் பின்பற்ற வேண்டிய மாதிரி என்ன என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது சால்வேஷன், ரட்சிப்பு. இதற்குரிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 3:16-17. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். மார்க் 16:15-16. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். லூக்கா 15:7. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனங்களை பார்க்கும்பொழுது சிலுவையிலே தேவனுடைய சித்தம் என்ன? நம்மை ரட்சிக்க வேண்டும். ஒருவரையும் அழிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எதற்காக கொடுத்தார்? அவரை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. அந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே வந்திருக்கிறார். ஆகவே அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். யாரும் அழிந்து போவது, யாரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆகவே வசனம் என்ன சொல்லுது? 99 நீதிமான்களை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியில் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆகவே அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய இருதயமும் எப்படி இருக்க வேண்டும்? எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும். யாரும் கெட்டு போக கூடாது. எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் அந்த பாவியை என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படும்படி செய்ய வேண்டும். அதற்கு தான் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். யாரும் நாசமாக போகணும் அந்த மாதிரி எண்ணம் நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்தாராம். அமெரிக்காவிலேருந்து வரவங்களுக்கு நம்ம ஊர் பேரெல்லாம் அவங்க வாயில் நுழையாது. தெரியும்ல அவங்களுக்கு. நம்ம இந்திய பேரெல்லாம் அவங்களுக்கு சரியாக சொல்ல வராது. அவர் அமெரிக்காவிலேருந்து வந்துட்டு இங்கே ஒருத்தவங்க பேர் நேசமணி பொன்னையாவான். அவர் நாசமாக நீ போனாயானாராம். அமெரிக்கன் ஸ்டைலில் என்னான்றாராம்? ஓ, நாசமாக நீ போனாயானா, நாசமாக நீ போனாயா. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது? யாரும் நாசமாக போகணுன்ற எண்ணம். சிலுவையிலிருந்து ஆண்டவருடைய நோக்கம் என்ன? ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. 99 நீதிமானை பார்க்கலாம் மனம் திரும்ப ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். அதான் முன்மாதிரி. அந்த முன்மாதிரியை தான் நாம் என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். எப்படியாவது மக்களை எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் அவர் என்ன செய்யணும்? ரட்சிக்க வேண்டும். கெட்டு போகக்கூடாது, நித்திய ஜீவனை அடையும்படி. ஆகவே அந்த ஒரு இருதயம் இந்த நாட்களிலே நமக்கும் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். இரண்டாவது சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தப்படுத்த. இதற்குரிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 6:5-7.
ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய சிலுவை பார்க்கும் பொழுது, நாமும் நம்முடைய பழைய மனிதன் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். பவுல் கலாத்தியரில் சொல்லும், நான் கிறிஸ்துவுடன் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கும். 1 பேதுரு 2:24 நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறோம். ஆகவே இந்த சிலுவையை பார்க்கும்போது அதிலிருந்து நம்முடைய முன்மாதிரி என்ன? நாமும் பாவத்துக்கு சிலுவையிலே அறையப்பட்டு நீதிக்கென்று என்ன செய்ய வேண்டும்? பிழைக்க நம்முடைய பழைய மனிதன் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். ஆகவே அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். 3வது சஃபரிங், பாடுகள். இதற்குரிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. மார்க்கு 15:15-25. அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது போர் சேவகர் அவரை தேசாதிபதியின் அரமனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர் சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வர செய்து சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கொதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையாயிருந்தது. 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இந்த வசனங்களை பார்க்கும்பொழுது சிலுவையிலே பாடுகள், அதற்கு ஒரு மாதிரியை ஆண்டவர் வைத்து போனார். அவர் பல விதத்திலே பாடுபட்டார். முதலாவதாக ஆவிக்குரிய விதத்திலே பாடுபடுகிறார். ஏனென்றால் பாவம் இல்லாத அவர் மீது எல்லாருடைய பாவம் என்ன செய்து வருகிறது. அப்படி என்றால் ஒரு பெரிய பாவியாக தேவனுடைய பார்வையில் என்ன செய்யுது? எல்லாருடைய பாவம். நீங்கள் ரோட்டில் ஒரே சகதி எல்லாம் நிறையா இருக்குன்னு வைங்க. அப்போ நீங்கள் அப்போ தான் துவைச்சி துணி போட்டு நடந்து போகிறீங்க. நீங்கள் போகும்போது ஏதோ ஒரு வண்டி வேகமாக போகும்போது அங்கே ரோட்டில் இருக்க சகதி எல்லாம் அவங்க மேலே விழுதுன்னு வைங்க. அப்போ எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அதே தான் ஆவிக்குரிய விதத்தில் ஆண்டவர் பாவமே அறியாதவர். அவர் மேலே உலகத்தினுடைய எல்லார் பாவம் என்ன செய்யுது விழும்பொழுது அது ஒரு ஆவிக்குரிய பரிசுத்த
ஒருவருக்கு மிகுந்த ஆவிக்குரிய விதமான பாடு. பாவம் அறியாதவர் நமக்காக இரண்டாவது எப்படி பாடுபட்டார்? வசனம் சொல்லுது, மிகுந்த வியாகுலப்பட்டு அவருடைய ரத்தம் வேர்வையாக என்ன செய்யுது? வெளியே வந்தது. எப்போ ஒருவருக்கு ரத்தம் வேர்வையாக வெளியே வரும்? அவருடைய மன வியாகுலம் சரீரத்தால் தாங்க முடியாத அளவுக்கு அந்த வியாகுலம் அவ்வளோ மிகுதியாக இருக்கும் பொழுது அந்த உங்கள் உடம்பால் என்ன செய்ய முடியல, அந்த வியாகுலத்தை தாங்க முடியாத அளவுக்கு வேதனை, மனதில் ஒரு வியாகுலம் இருக்கும் பொழுது அதுக்கு மேலே உங்கள் உடம்பால் அந்த வியாகுலத்தை தாங்க முடியும். அப்போ தான் என்ன செய்யுமா? உள்ளே இருந்து ரத்தம்லாம் வெளியே வரும், வேர்வையாக ரத்தம்லாம் வெளியே. அப்படி என்ற அந்த அளவுக்கு மன வியாகுலம் அவர் அனுபவித்தார். இன்றைக்கி சில சின்ன பிரச்சனைக்கு ஒரே டென்ஷன், வேலையில் ஒரே டென்ஷன், வீட்டில் டென்ஷன், பக்கத்தில் ரத்தம் வெளியே வர அளவுக்கு யாருக்குன்னா டென்ஷன் வந்திருக்குதா? சின்னதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் ரொம்ப. ஆனால் ஆண்டவர் அந்த அளவுக்கு ரத்தம் வெளியே வர அளவுக்கு மன வியாகுலம். மூன்றாவது சரீரத்தில் பாடுகள், முட்கிரீடங்களை வைத்து வாரினால் அடித்தார்கள், சிலுவையிலே அறைந்த ஆணிகளை வைத்து அடித்து விலாவிலே குற்றி. சரீரத்தில் எவ்வளோ வேதனையை தாங்க முடியுமோ அத்தனை வேதனையை என்ன செய்தார்? சரீரத்திலே அனுபவித்தார். ஆகவே ஆவிக்குரிய விதத்திலும் மன ரீதியிலும் சரீரத்திலும் ஆண்டவர் பாடுகளை அனுபவித்தார். ஆகவே அதை நாம் நினைவு கூற வேண்டும். வசனம் சொல்லுது, கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு மாதிரியை வைத்து போயிருக்கார். நாம் அவருடைய அடிச்சுவடில் என்ன செய்யணும்? பின்பற்ற. ஆகவே சின்ன சின்ன பிரச்சனை வரும்போதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. நம்ம சிலுவையுடைய மாதிரியை நாம் என்ன செய்கிறோம்? பின்பற்றுகிறோம். நமக்கு ஆண்டவர் பாடுபட்டு ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். நான்காவது சாக்ரிஃபைஸ், தியாகம். இதற்குரிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். லூக்கா 23:28. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி ஊழியம் செய்யும்படி தன்னுடைய ஜீவனை அநேகருக்கு மீட்கும்படி பலியாய் செலுத்தும்படி வந்தார். அப்படி என்றால் அவர் சிலுவை பாடுகளெல்லாம் படும்பொழுது தனக்காக என்ன செய்யலை? படவில்லை. இந்த கஷ்டம்லாம் அவருக்காக மற்றவர்கள் நன்மை பெற வேண்டும், மற்றவர்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும், ஜீவனை பெற வேண்டும் என்று தியாகம். அநேக நேரத்தில் நம்ம கஷ்டப்படும் போது எல்லாம் நம்ம ஆதாயத்துக்கு தான் கஷ்டப்படும். எல்லாத்தையும் எதுக்கு சகிக்கிறோன்னா இதில் நமக்கு ஒரு ஆதாயம் இருக்கும். ஆனால் மற்றவர்கள் உடைய ஆசீர்வாதத்துக்காக தியாகம் செஞ்சுருக்கிறோமா, பாடுகளை சகிச்சிருக்கிறோமா? அதுதான் சிலுவை. சாக்ரிஃபைஸ்னால் அநேகர் தங்க ஆதாயத்துக்கு தியாகம் பண்ணுவாங்க. ஆனால் மற்றவர்களுக்காக அவர் சிலுவை சுமந்து போகும்போதெல்லாம் அழுகுறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல, எனக்காக அழாதீங்க. சில பேர் சிம்பத்தி, அனுதாபத்துக்காக பல காரியங்களை செய்வாங்க. இப்படி நம்ம பண்ணால் மற்றவங்க நம்ம மேலே என்ன பண்ணுவாங்க? அனுதாபம். ஆனால் அது கூட வேணாம், எனக்காக என்ன செய்யாதீங்க, அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுகணும். அப்படி என்றால் முற்றிலுமாகவே அவர் எல்லாம் மற்றவர்களுக்காக தன்னை தியாகம் செய்தார். தன்னுடைய ஆதாயத்துக்காக சிலுவை பார்க்கும்போது எதுவும் தனக்காக அவர் பாடுபடவில்லை. எல்லாமே மற்றவங்க நன்மை பெற வேண்டும், மற்றவர்கள் ஆசீர்வாதம் பெற, மற்றவர்கள் விடுதலை பெற, மற்றவர்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று தியாகம். ஆகவே இந்த நாளில் அந்த முன்மாதிரியை
நாம் பின்பற்றும் பொழுது அந்த ஒரு எண்ணம் நமக்கு வரும். அந்த காலத்தில் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, live for self, live in vain, live for others, live again. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உனக்காக வாழ்ந்துருந்தா உன் வாழ்க்கையே வீண். நீ மற்றவங்களுக்காக வாழ்ந்தா நீ தொடர்ந்து உன் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்குது. அதுதான் சிலுவை. எல்லாமே மற்றவர்களுக்காக ஆண்டவர் செய்தார். ஆகவே அந்த முன்மாதிரியை பின்பற்றும் பொழுது அந்த எண்ணம் நமக்கு வரும். நான் வாழ்வது என்னுடைய ஆதாயத்துக்காக நான் வாழாமல் இந்த உலகத்திலே அநேகருக்கு நான் என்ன இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவர் எப்படி தன்னை தியாகம் செய்தாரோ நானும் அப்படிப்பட்ட மற்றவருடைய நன்மைக்காக நான் என்ன செய்யணும்? தியாகம் செய்ய வேண்டும். 5வது சப்மிஷன், ஆணுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பு. இதற்குரிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 26:39. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பிலிப்பியர் 2:5-11. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது சப்மிஷனா தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது. ஆகிலும் என் சித்தம் அல்ல, உம் சித்தமே. ஆணுடைய சித்தம் சிலுவையிலே மரிக்க வேண்டும். மிக கடினமான ஒரு காரியம். ஆகவே அவ்வளோ கடினமான ஒரு சித்தம் தேவனுடைய சித்தமாக இருந்தாலும் என்ன செய்கிறார்? என் சித்தம் அல்ல, உன் சித்தமே ஆக கடவது என்று அதை ஒப்பு. ஆகவே தான் அவர் சொல்வார், ஒருவன் என்னை பின்பற்றி அவனும் என்ன செய்யணும்? தன்னைத்தானே வெறுத்து அனுதினமும் தன் சிலுவையை எடுத்து வர வேண்டும். அதான் நமக்கு மாதிரி. அவரை பின்பற்றும் போது அவர் எப்படி என் சித்தம் அல்ல உம் சித்தம் சொன்னாரோ நாமும் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒரு பிலிப்பியர் தேவனுக்கு சமமாய் இருந்தும் தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அதனால் தேவன் அவரை எல்லா நாமத்திற்கு மேலாக உயர்த்தினதை பார்க்கணும். ஆகவே இந்த நாளிலே சிலுவையின் மாதிரியிலே தேவனுடைய சித்தத்துக்கு நாம் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். 6வது சைலன்ஸ், அமைதி. இதற்குரிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 27:14. அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்திரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். 1 பேதுரு 2:22-23. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இந்த வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் சிலுவையிலே எப்படி அமைதியாக சகித்தார் என்பதை பார்க்குறோம். எவ்வளோ காரியங்கள் அவருக்கு விரோதமாக பேசுகிறாங்க, ஆனால் அவர் என்ன செய்தார்? அமைதியாய் இருந்தார். இன்னைக்கு சில பேர் யாருன்னா ஒன்று சொன்னாங்கன்னா இவங்க எத்தனை சொல்லுவாங்க? 10 சொல்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? உனக்கு தான் பேச தெரியுமா
என்று சொல்லி பதில் அவர் வையப்படும் பொழுது என்ன பதில் வையாமல், பயமுறுத்தாமல், நியாயமாய் தீர்ப்பு செய்கிற இடத்துல தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆகவே சிலுவையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இன்றைக்கெல்லாம் எப்படி அமைதியாக உட்காந்து இருக்கிறீங்களே, வீட்டில் இதே அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இங்கே உண்மையே இந்த வசனத்தின்படி இப்போ எல்லாம் உட்காந்துருக்காங்க. வாயை தரவாமல், அடிக்கப்படும் ஆடு எப்படி அமைதியாக இருக்குதோ, இங்கே எப்படி உட்காந்து இருக்கிற மாதிரி வீட்டில் உட்காந்து இருக்கிறீங்களா? அங்கே வந்தால் தான் தெரியும். சில பேர் வீட்டில் நீங்கள் திடீர்னு போயிட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாதா? ஏன்னா அப்போ தான் அங்கே ஒரு எழுப்புதல் நடந்துருந்துருக்கும். வல்லமே பிரசங்கம் பண்ணி இருந்திருப்பாங்க. பாதி பிரசங்கத்தில் நீங்கள் போய் பெல் அடிச்சிருப்பீங்க. ஆகவே அமைதியாக பார்க்குறதுலே தெரியுது எனக்கு. ஆண்டவர் சிலுவையில் என்ன செய்தார்? அமைதியாய் அதெல்லாம் சகித்து நியாயமாய் தீர்ப்பு செய்கிற இடத்துல தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆகவே அந்த முன்மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும். 7வது சோவரைனிட்டி, தேவனுடைய ஆளுகை. அதற்குரிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 19:11. இயேசு பிரத்யுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். யோவான் 18:11. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். அப்போஸ்தலர் 4:24-28. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவர் சிலுவை சகிக்கும் பொழுது தேவனுடைய ஆளுகை தன் வாழ்க்கையில் இருக்கிறதை அங்கே உணர்ந்ததை பார்க்கிறோம். பிலாத்து உன்னை விடுதலையாக்கவும் உன்னை சிலுவையில் அறிய எனக்கு அதிகாரம் உண்டு. அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்? பரத்திலேருந்து கொடுக்கப்பட்டால் வழியா உனக்கு என் மேலே அதிகாரமே இல்லை. அதே தான் ஆண்டவர் விசுவாசத்து. என் வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் தான். எந்த மனுஷனையோ எந்த அதிகாரியோ எந்த சத்துருக்குள்ளோ இவர் கையில் என் வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். பரத்திலேருந்து கொடுத்தால் வழி உனக்கு என் மேலே அதிகாரமே. பேதுரு பட்டயத்தை எடுக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் பிதா கொடுத்த பாத்திரம் இது. நான் இந்த பாடுகள் யார் கொடுத்தது? என் சத்துருக்கள் கொடுத்த பாத்திரமோ பிசாசு கொடுத்த பாத்திரன்ற சொல்லவில்லை. என்னன்னு சொல்கிறார்? என் பிதா கொடுத்த பாத்திரம், இதை நான் பானம் பண்ண வேண்டும். அப்படி என்றால் எல்லாமே தேவன் ஆளுகை செய்கிறார் என்ற விசுவாசம் அவருக்கு. அப்போஸ்தலர்களை அவர்கள் மிரட்டி சுவிசேஷம் சொல்லக்கூடாது என்று சொல்லும்போது அவர்களாம் போய் ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும்போது என்னன்னு ஜெபிக்கிறாங்க? ஆண்டவரே, பூமியின் அதிகாரிகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து உம்முடைய குமாரனுக்கு விரோதமாக உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகளை செய்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் அவங்க அவங்க இஷ்டப்படி எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவர் பட்ட பாடுகள் எல்லாம் உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள். ஆகவே எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆளுகை இருக்கிறது. நாம் தேவனுடைய கரத்திலே நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது மனுஷன் நினச்சதெல்லாம் என்ன செய்ய முடியாது, செய்ய. ஒருவேளை நமக்கு அவன் விரோதமாக கிரியை செய்தாலும் கூட அதெல்லாம் எதை தான் செய்ய முடியும்? தேவனுடைய கரமும் தேவனுடைய ஆலோசனை எதை
முன் குறித்து வைத்திருக்கிறதோ அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தேவனால் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கே நடக்கும். ஆகவே சிலுவையிலே நாம் அதை உணர வேண்டும். தேவன் எல்லாவற்றையும் ஆளுகை நாம் தேவனுடைய கரத்தில் அடங்கி இருக்கணும். நாம் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனை மிஞ்சி யாரும் என்ன செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது. இது நம்ம மனம் போனபடி வாழ்ந்தால் அது கதை வேறு. அதை பற்றி இதை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்கும் பொழுது தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் நாம் இருக்கும்பொழுது தேவனை மிஞ்சி யாரும் எதையும் செய்ய முடியாது. அதுதான் காட்ஸ் sovereignty. ஆகவே த பேட்டர்ன் ஆஃப் த கிராஸ், சிலுவையின் முன்மாதிரி. முதலாவது சால்வேஷன், ரட்சிப்பு. தேவன் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், யாரும் அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அதே இறுதியம்தான் நமக்கும் இருக்க வேண்டும். எவ்வளோ மோசமான பாவியாக இருந்தாலும் அவனை ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கு. இரண்டாவது சாங்டிஃபிகேஷன். சிலுவையிலே ஆண்டவர் மரித்தது போல நாமும் பாவத்துக்கு மரித்து, பழைய மனிதனுக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். மூன்றாவது சஃபரிங். ஆண்டவர் ஆவிக்குரிய விதத்திலும் சரீரத்திலும் மன ரீதியிலும் பாடுபட்டார். ஆகவே அந்த மாதிரியை பின்பற்று. ஆண்டவருக்காக பாடுபடும்போது சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரியை நாம் பின்பற்றுக்கணும். நான்காவது சாக்ரிஃபைஸ். ஆண்டவர் தனக்காக பாடுபடவில்லை, மற்றவர்களுக்காக இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் ஊழியம் கொள்ளும்படி ஊழியம் செய்யும்படி எல்லாமே மற்றவர்களுக்காக தியாகம் செய்தது போல நாமும் என்ன செய்யணும், மற்றவர்களுக்காக தியாகம். ஐந்தாவது சப்மிஷன். தேவனுடைய சித்தத்திற்கு என் சித்தம் அல்ல உம் சித்தமே ஆக கடவுது என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆறாவது சைலன்ஸ், அமைதி. எவ்வளவுதான் அவருக்கு விரோதமாய் பேசப்பட்டாலும் ஆண்டவர் என்ன செய்தார், ஒரு ஆடு எப்படி அமைதியாக இருக்கிறதோ அதுபோல் அமைதியை காட்டு. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறத தன்னை ஒப்பு கொடுத்தார். ஏழாவது சோவரெனிட்டி, தேவனுடைய ஆளுகை. மனிதர்கள் எவ்வளோதான் விரோதமாக இருந்தாலும் பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாத எனக்கு என் மேலே உனக்கு அதிகாரமே இல்லை, இது என் பிதா கொடுத்த பாத்திரம். உம்முடைய கரமம் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகளை செய்தார்கள். ஆகவே தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கே நடக்கும். ஆகவே இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும். ஆகவே அந்த மாதிரியை ஆண்டவர் சிலுவையில் வைத்த மாதிரியை பின்பற்றும்படி தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நாம் ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்து உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நேரங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய சிலுவை நாங்கள் பின்பற்றும்படி எங்களுக்கு வைத்த முன்மாதிரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானித்த ஒவ்வொரு வசனத்தின்படி நாங்களும் உம்முடைய சீஷர்களாக உம்மை பின்பற்றி இந்த உலகத்திலே ஒரு சாட்சியாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஜீவிக்க நெற்கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேகர் மண்டை கொண்டு வரும்படி உம்முடைய அன்பையும் உம்முடைய மனதுருக்கத்தையும் உம்முடைய தியாகத்தை எல்லாம் நாங்கள் வெளிப்படுத்த கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். 99 நீதிமானை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அப்படிப்பட்ட மக்களாக நீதிக்குள்ளே வழிநடத்துகிறவர்களாக எங்கள் ஒருவரையும் நீர் பயன்படுத்துவீராக. இந்த நாளில் வந்த ஒருவரையும் ஆசீர்வதியும். உடைய தேவைகளை சந்தியும் குறைவெல்லாம் நிறைவாகும். நல்ல சுகம்பலம் தாரும். எல்லா பலவீன நோய்களை முற்றிலுமாய் அகற்றி போடுவீராக. உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்யும் அனைத்தையும் வாய்க்கப்படும். ஒவ்வொருவரும் சம்பூர்ணமாய் வாழும்படி எல்லா குறைகளையும் நிறைவாக்கும். தீமைக்கு பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த புதிய மாதம் நன்மை நிறைந்த மாதமாக ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும். ஒவ்வொரு பெயர் பெயராய் ஆசீர்வதியும். குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும். நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகான உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலகமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.